வெல்கம் டு நாகாவின் நல்ல சமையல். நல்லெண்ணெய் 1 ஸ்பூன், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளித்து வெங்காயத்தை பொடியாக நறுக்கி 2 வெங்காயம் தான் பொடியாக நறுக்கி பிஞ்சு உப்பு போட்டு கொஞ்சம் வதங்கிய பிறகு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் சாம்பார் பொடி, 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாமே போட்டு நல்லா கொஞ்சம் கலர் மாறின பிறகு தக்காளியையும் போட்டு வதக்கினோம்னா நல்லாயிருக்கும். இது வித்தியாசமான டேஸ்ட்டு. பெருங்காயம், உப்பு போட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு இதை என்ன செய்ய போகிறேன்னு தெரியுமா? இட்லி மாவில் தாங்க போட போகிறேன். இட்லி மாவுனா பொதுவாக நம்ம புளிச்ச மாவு இருந்ததுன்னா சாதாரணமாக வெங்காயம் போட்டு தோசை ஊற்றிடுவோம். ஸோ இப்படி செய்து பாருங்கள். இதோட நீங்கள் பச்சை கொத்தமல்லி, புதினா, குடமிளகாய் எது வேணாலும் போட்டு வதக்கிட்டு இந்த மாதிரி போட்டோம்னா மாவில் கலந்து போடலாம். நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். காய்கறி தோசை மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே பாராட்டினாங்க. நீங்களும் செய்து பாருங்கள். நீங்களும் பாராட்ட வாங்கணும் இல்லையா? அதனால தான் நான் செய்தேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், என்னுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. ஸோ மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நீங்கள் சமைச்சு பாருங்கள். நன்றி நன்றி நன்றி.